I'm Geetha, Assistant Professor in IT Department, V.H.N.S.N College, Virudhunagar. In this video, we go to see the Laravel 9 installation. My previous PowerPoint, I explained Laravel introductions about the Laravel and then features, advantages, about the advantages. Okay, in this video, we go to briefly for Laravel 9 installation. Okay, latest version is Laravel 9. Just next February or March we go to plan to Laravel 10 will introduced. Okay, currently used higher version is Laravel 9. Okay, in this video we go to see the Laravel 9 how to install the newer system. Okay, first of all OS Windows 10 or Linux or anyone updated OS. Latest OS is used in PHP version 7.2.5 or higher versions. PHP versions are the must. If you like to install Laravel 9, you must have PHP 7.2.5 or higher version. Okay, then you need Composer. Okay. We go to website http getcomposer.org/downloads. We go to this web page and download it to Composer and install it very easily. Okay, first of all, Composer is a dependency management tool. Okay, Composer is a dependency management tool. This tool used to install, update or any one dependency in your PHP Laravel projects. Okay, Laravel குள்ள நீங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் அல்ல என்ன ஒரு காம்போனன்ட்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ண லைப்ரரி ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணனாலும் என்ன வேணும் கம்போசரோட ஹெல்ப்போட ஈஸியாக நம்ம இன்ஸ்டாலேஷனும் அப்டேஷனும் ஈஸியாக பண்ணிக்கிட முடியும். ஓகே, நமக்கு வந்து லாராவல் இன்ஸ்டால் பண்ணணும். லாராவல் நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டத்தில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னது விண்டோஸ் 10 அது விண்டோஸ் 8 கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ விண்டோஸ் 10 இஸ் த வெரி அடாப்டட். ஓகே, விண்டோஸ் 10 வேணும். பிஹெச்பியில் 7.2.5 இல்லை அது கூட ஹையர் வெர்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நார்மலாக பிஹெச்பி இருந்தால் வேம்ப் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை எக்ஸாம்ப் வச்சுருப்போம், எக்ஸாம்ப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு கம்போசர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது எடிட்டார் வேணும், நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வேணும் அப்படின்னா விசி கோடு அப்படிங்கிற மாதிரி ஒரு எடிட்டார் ஏதாவது ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு எடிட்டார் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட வேண்டியதான். இதெல்லாம் நம்மளோட சிஸ்டத்தில் வந்து இருக்கணும். ஓகே, ஓஎஸ் வந்து 10 இருக்கணும், பிஹெச்பி வெர்ஷன்ஸ் வந்து ஹையர் வெர்ஷன் போட்டுக்கிட வேண்டியதான். கம்போசர் எடுத்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட வேண்டியதான். ஒரு எடிட்டார் வந்து வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கிட வேண்டிய எடிட்டார் இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ எடிட்டார் வச்சுக்கிட வேண்டியதான். ஓகே, கம்போசர் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டை போய் ஜஸ்ட் கம்போசர் அப்படின்னு டைப் பண்ணாலே இந்த மாதிரி கம்போசர் வந்துடும். கம்போசரோட வெர்ஷன் என்னது எதுவே டிஸ்பிளே பண்ணி காட்டுது 2.0.8 அப்படிங்கிற மாதிரி ஒரு வெர்ஷன்ஸ் வந்து வரும். ஓகே, கம்போசர் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போய் இது எல்லாமே நான் டெமோவை காட்டுறேன். ஜஸ்ட் நான் சொல்கிறேன் கம்போசரில் போய் ஜஸ்ட் கம்போசர் அப்படின்னு டைப் பண்ணால் போதும், அதோட வெர்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியது ஆர்டிஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை தெரிஞ்சுக்கிடணும். லாராவில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்டிஷனுங்கிற வேர்டை ஒர்க் தெரிஞ்சுக்கணும். ஆர்டிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் ஆர்டிஷனில் ஜஸ்ட்டு கமாண்ட் லைனில் டைப் பண்ணிட்டோம் ரன் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு மாடல் க்ரியேட் பண்ணாலும் வியூ க்ரியேட் பண்ணாலும் சரி, என்ன ஒர்க் பண்ணாலும் லாராவல்குள்ளே நீங்கள் என்ன ஃபைல் க்ரியேட் பண்ணால் அப்டேஷன் டெலிஷன் எது பண்ணாலுமே என்னது ஆர்டிஷன் ஹெல்ப்போட நம்ம ஈஸியாக பண்ணிக்கிட முடியும். இதில் நிறையா கமாண்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு ஈஸியாக நம்மளோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும், இதோட யூசேஜ் வந்து ஈஸியாக நம்மளுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஷன்ஸாக கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கம்போசர் க்ரியேட் ப்ராஜெக்ட் லாராவல் ப்ராஜெக்ட் நேம் அப்படிங்கிறத டைப் பண்ணோம். இல்லை ஸ்பெல்லிங் இஎல் வரும், இஎல் லாராவல் ப்ராஜெக்ட் நேம் அப்படிங்கிறது கொடுக்கணும். இது வந்து நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட் நேம். இப்போ நம்ம எப்படி நம்ம லாராவல் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் வித் த ஹெல்ப் ஆஃப் கம்போசரோட ஹெல்ப்போடு நம்ம வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். கம்போசர் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். கிரியேட் ப்ராஜெக்ட் இஸ் த கீவேர்ட். லாராவலுங்கிற ஃபோல்டர் இருக்குல்ல, அதுவே கம்போசருக்குள்ள லாராவல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு லாராவல் இருக்கும். அதை எடுத்துகிட்டு இங்கே ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கும். அதுவே என்ன பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, க்ரியேட் பண்ணி கொடுத்தோன்னே நம்ம என்ன செய்யணும் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே சிடி கொடுத்து சிடினா என்னது சேஞ்ச் டைரக்டர் நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு பிஹெச்பி ஆர்டிஷன் சர்வ்னு சொல்லணும். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆயிடும். ஓகே, இதுதான் சிம்பிள் ஸ்டெப்ஸு. ஓகே, ஃபர்ஸ்ட்டு
ஃபஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் நம்ம சிஎம்டி எப்போயும் நார்மலாக கொடுக்கும்போது சிஎம்டின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிட வேண்டியதான். டைப் பண்ணோன்னா நம்மளுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துடும். கமாண்ட் ப்ராம்ப்ட் வேணும் அதில் கம்போசர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கிட வேண்டியதான். கிளிக் பண்ணோன்னே என்னாகும், இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி கம்போசர் நம்ம கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட சிஸ்டத்தில் கம்போசர் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த லைன் வரும். கம்போசர் வெர்ஷன் 2.5.1 அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகி என்னென்ன காம்பனன்ட்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து இதில் நமக்கு வந்து காட்டும். என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன கமெண்ட்ஸாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து காட்டு. இதில் வந்து என்னது கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு இருக்குது. நம்மளுக்கு அந்த லிஸ்ட்டில் என்ன தெரியுது, கிரியேட் காம்பனண்ட் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ கம்போசர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், கம்போசர் கிரியேட் ப்ராஜெக்ட் லாராவல் ப்ராஜெக்ட். ஓகே, நான் இப்போ வந்து என்ன கொடுக்க போகிறேன், ப்ராஜெக்ட் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கம்போசர் இன்ஸ்டால் பண்ணியிருக்க டைரக்டரியில் தான் நம்ம க்ரியேட் பண்ணணுமா அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம நார்மலாக கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணாலே நம்மளுக்கு சி டிரைவ் தான் இருக்கும். சி டிரைவில் தான் நம்ம வந்து கம்போசர் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ கம்போசர்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணது எந்த ட்ரைவ்னாலும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் என்னோட இதில் என்ன கொடுத்துருக்கேன், டியில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டி டிரைவில் போய் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம எங்கேனாலுமே க்ரியேட் பண்ணிக்கிட முடியும். இங்கே தான் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட சிஸ்டத்தில் உள்ள ஹார்ட் டிஸ்கில் நம்ம எங்கேனாலும் க்ரியேட் பண்ணிக்கிட முடியும். கொடுத்து நான் என்னோடய ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு வரும். இதுக்கு வந்து என்ன வேணும், கண்டிப்பாக நம்மளுக்கு நெட் கனெக்ஷன் இருக்கும். நெட்டில் இருந்து தான் நம்மளுக்கு இந்த பேக்கேஜஸ் எல்லாம் எடுத்து நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொன்றும் இன்ஸ்டால் பண்ண நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துடும். எத்தனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், என்னென்ன வெர்ஷன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரிசையாக டிஸ்பிளே ஆகிடும். ஒவ்வொன்றும் என்னென்ன பேக்கேஜ், என்னென்ன லைப்ரரிஸ், அந்த லைப்ரரியோட வெர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வரிசையாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் வரிசையாக வந்தோம்னா நமக்கு என்ன ஒரு அப்ளிகேஷன் கீஸர் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி மெசேஜஸ் வந்துடும். ஓகேவா, எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளோட இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நான் விசி கோடு எடுத்து வச்சுருக்கேன். விசி கோடில் ஜஸ்ட் நான் ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நான் வந்து டி டிரைவில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ டி டிரைவில் வந்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து கொடுத்து வச்சேன். ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேரில் தான் கொடுத்து வச்சுருந்தேன். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இப்போ ப்ராஜெக்ட்னு கொடுத்தது ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு ஃபோல்டராக தான் க்ரியேட் ஆகும். லாராவில் வந்து ஃப்ரேம் ஒர்க், ஸோ ஃபோல்டராக தான் க்ரியேட் ஆகும். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே நிறையா சப் ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஆப்பு, பூட் ஸ்டஃப், கான்ஃபிக், டேட்டா பேஸ், லேங்கு, பப்ளிக்கு, ரிசோர்ஸஸ், ரூட்டர்ஸு அப்படிங்கிற மாதிரி நிறையா ஃபோல்டர்ஸ் இருக்குது. இந்த ஃபோல்டர்ஸை பற்றிலாம் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து அந்த விசிக்குள்ளே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளேயே நம்ம டெர்மினல் கொடுத்து நம்ம ரன் பண்ணவும் செய்யலாம். இல்லை நம்மளோட இப்போ நம்ம விசிக்குள்ளே டெர்மினல் இருக்கும், அதையே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட முடியும். விசிக்குள்ளே என்னது டெர்மினல்ஸில் போய் நியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டெர்மினல் கீழே க்ரியேட் ஆகிடும். இதில் என்ன கொடுக்குறோம், இப்போ தான் ப்ராஜெக்ட் ரன் பண்ணணும். PHP ஆர்டிசன் சர்வர் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே நமக்கு என்ன வருது, ஒரு HTTP ஒரு நம்பர் கிடைக்குது, ஒரு IP நம்பர் கிடைக்குது. ஸோ அந்த IP நம்பர் எடுத்து காப்பி பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசரில் போய் அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 127.0.0.1 அது வந்து டிஃபால்ட்டாகவே எல்லாத்துக்குமே இது தான் இருக்கும். கொடுத்து என்னோடய ப்ரௌசரில் போய்ட்டு இந்த URL காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். காப்பி பண்ணி போட்டோன்னா லாராவல் வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகே, ஜஸ்ட்டு இது வந்து என்னது, ஜஸ்ட்டு உங்களோட ப்ராஜெக்டை ரன் பண்ணிப்பார். இப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னு அர்த்தம். கரெக்டாக லாராவல் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கீழே காட்டுது V9.4.7 அப்படிங்கிற நம்மளோட லாராவல் வெர்ஷன். இப்போ நான் வச்சுருக்க PHP வெர்ஷன் வந்து என்னதுன்னா 8.1.12 அப்படிங்கிறது வந்து நம்மளோட PHP வெர்ஷன்ஸ் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கீழே காட்டிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் PHP வந்து ஒரு லோயர் வெர்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாராவல் அதுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். 8ஐயோ 7ஐயோ இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு 9 தான் வேணும் அப்படின்னா PHP வெர்ஷன்ஸ் வந்து 8 வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. நம்மகிட்ட வந்து கேட்காது எந்த வெர்ஷன் வேணும்னு சொல்லி கேட்காது. ஸோ அது டிஃபால்ட்டாகவே எடுத்து நமக்கு வந்து என்ன பண்ணி கொடுக்குறோம், நம்ம கம்போசர் கொடுக்கும்போதே ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். கம்போசர் கொடுக்கும்போதே நம்ம PHPயை வந்து கம்போசரோட லிங்க் ஆயிரும். ஸோ அந்த PHPக்கு அடாப்ட் ஆகக்கூடிய லாராவல் வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். ஓகே, இதான் லாராவல் 9 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. ஃபர்ஸ்ட் என்னது, ரொம்ப சிம்பிள். கம்போசர் டவுன்லோட் பண்ணி கம்போசர் இன்ஸ்டால் பண்ணிக்கிட போகிறோம். அதுக்கு முன்னாடி PHP நம்ம வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். வேம்போ எக்ஸாம்போ போட்டு PHP வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம்.
அது வந்து அப்டேட்டட் வெர்ஷன் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிட்டு ஒரு கம்போசர் மட்டும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கம்போசர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் கமாண்ட் லைனில் என்னது கம்போசர் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து லாராவல் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஓகே, இதுக்கு நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வித்தின் 10 to 15 மினிட்ஸில் வந்து ஒரு லாராவல் ப்ராஜெக்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிக்கிட முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.